கிட்டத்தட்ட ஒரு 100+ ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே ஒரு வேர்ல்டு தான். ஏன்னா வந்து ஷார்ட் ஃபிலிம் கற்றுக்கிட்டு நான் நாளைக்குள்ள சீசன் 4ல் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து பாண்டியராஜ் சார் நிறைய பேரால என்கரேஜ் பண்ணி அங்கிருந்து கொஞ்சம் வெளியே வந்தவன். முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அது நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ இன்னும் பெட்டரா பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம் 2015ல். பிரபுதேவா சார், விக்னேஷ் சிவன் சார், விஜய் சேதுபதி சார். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15 to 17 minutes ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரோஹிணி சினிமாவில் அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாங்க. நினைக்கிறாங்க ஏதோ தெரியாதவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்னப்பா இருக்கு, சும்மா போன்ல பார்க்கலாம் தடவுறோன்ட்டு. 6 மாசத்துல கிட்டத்தட்ட 10 படம் நான் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 6 மாசத்துல 10 ஸ்டோரி எடுத்து அதை ஹிட் வேற கொடுத்துருக்கீங்க. அது இப்போ ஸ்டில் போயிட்டு இருக்கு ப்ராசஸ். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 10 படத்துக்கு 10 ஹீரோ. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. வணக்கம் ராஜேஸ்வரன் சார். தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட் நூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல டிஜிட்டல் பார்ட்னரா இவ்வளோ குயிக்கா உள்ள வந்ததுக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்க வளர்க்குறீங்க, நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். எங்களை மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஜென்சி ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். வந்து ஜென்ரலாகவே ஒரு நாளைக்கு ஃபோன் ஸ்வைப் பண்ணா யார் வந்து சோஷியல் மீடியா ரிலேட்டடா தட் மீன்ஸ் சமூக அக்கறையில் வரவங்க யாருங்க, யாரு மூவி ரிலேட்டடுக்கு யாருங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலாகவே ஒரு யங்ஸ்டர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, பிக் பண்ணுவாங்க. ரெட் நூல்னா இவங்க சொன்னா சரியா இருக்கும், மற்ற சேனல் இவங்க சொன்னா சரியா இருக்கும் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதில் வந்து ஒரு டாப் 3 பிக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் தான். ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் தலைமை தாங்கி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக உங்களோட பேசலாம் பார்த்துட்டு இருக்கேன். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இன்னும் பெரிய லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஓகேங்களா? நான் முன்னாடியே பேசிட்டேன். தேங்க்யூ ப்ரோ, சூப்பர். நிறைய பேச போறோம் நம்ம உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பத்திலாம். அதுக்கு முன்னாடி இந்த கல்ச்சரை பத்தி சொல்லுங்க, வெர்டிகல் ஸ்டோரிஸோட கல்ச்சரை பத்தி சொல்லுங்க. வெர்டிகல் இது ஒரு சேலஞ்சிங் ட்ராமா தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்னுடைய பேசிக் பார்த்தீங்கன்னா நான் ஆட் ஃபிலிம் டைரக்டர். கிட்டத்தட்ட ஒரு 100+ ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே ஒரு வேர்ல்டு தான். ஏன்னா வந்து ஷார்ட் ஃபிலிம் கற்றுக்கிட்டு நான் நாளைக்குள்ள சீசன் 4ல் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து பாண்டியராஜ் சார் நிறைய பேரால என்கரேஜ் பண்ணி அங்கிருந்து கொஞ்சம் வெளியே வந்தவன். ஸோ லெட் மீன்ஸ் ஒரு ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிட்டேன். ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து சினிமா தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் ஸ்ட்ராங்கா நம்பி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 12 வருஷம் நம்ம என்னென்னலாம் கத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு தான் சினிமா பண்ணணும்ன்றதான் என்னுடைய பாயிண்ட். நம்ம யார்கிட்ட போய் கத்துக்க போறோம்? ஸோ தப்பு பண்ண யார் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னா நம்மளே தப்பு ரைட்டா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணுன்றதை முடிவு பண்ணேன். ஸோ சர்வியலுக்காக ஒரு விஷயத்த பண்ணுவோம் தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக தொட்டதான். முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அது நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஸோ இன்னும் பெட்டரா பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது பேசிக்காக சின்ன ஆட்ஸ்லேருந்து கற்றுக்கலாம் போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னை விட்டுறாதரா அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சு. ஸோ ஆட்ஸ் ஓகே, அது ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி ஸோ அது ஒரு அனதர் ஃபிலிம் மேக்கிங் தான். ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே டெப்த் ஆகி அப்படி வரும்போது ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம் 2015ல். பிரபுதேவா சார், விக்னேஷ் சிவன் சார், விஜய் சேதுபதி சார், நிறைய பேர் அந்த படத்தை பார்த்தாங்க. விஜய் சேதுபதி சார் இன்ஃபேக்ட் அந்த போஸ்ட் அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15 to 17 minutes ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரோஹிணி சினிமாவில் அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாங்க. வாவ், ஓகே. நகரும் நொடியில்னு சொல்லிட்டு. ஓகே, காளி வெங்கட் சார் தான் நடிச்சார். ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் சைமால பெஸ்ட் மூவி அவார்டு வாங்குச்சு அந்த டைம்ல. ஓகே, 2019ல சாரி 2019 நான் சொல்றேன். ஓகே, ஓகே. ஸோ பெரிய ஒரு மாறுதல் உண்டாகுச்சு. பட் ஆஃப்டர் கொரோனா கோவிட்னால வந்துட்டு அகைன் அந்த ஆசைகள் இருக்கும் இல்லையா, சரி முதல்ல இருந்து வருவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு தள்ளப்பட்டு திரும்ப வேற ஒரு வேர்ல்டு வந்துருச்சு. சரிங்களா சார்? அப்பார்ட் ஃப்ரம் நீங்க கேட்ட மாதிரி வெர்டிகலுக்கு வந்துடுறேன். ஸோ ஆட்ஸ் நாங்கள் பண்ணிருக்கும் போது எங்களுக்கு 96 கால் ஷீட் தான். சரி ஓகேவா? 96ல ஒரு கதையை சொல்லணும். ஸோ அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது ரொம்பவே என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் 96க்குள்ள ஆர்டிஸ்ட் அதுக்கு என்ன மேட்டர்னு சொல்லி அவங்க ப்ராடக்ட்டை பற்றி சொல்லி அது ஒரு கார்பரேட் ஃபீல்டில் இருக்கும். ஸோ வந்துட்டு வெர்டிகல் ட்ராமா ஆடும்போது 3 நாளில் ஒரு மொத்த கதையும் சொல்லணும். ஓகே, கிட்டத்தட்ட சினிமா விட 300 டைம்ஸ் வந்து இதோட சேலஞ்சிங் அதிகம். ஒர்க்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே, கிட்டத்தட்ட 10 daysல ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஒரு ஷூட்டிங் பண்ணி அவுட்புட்டே கொடுத்துடணும். சீரிஸ் கம்ப்ளீட் முடிச்சு. எஸ், ஆமா, இட்ஸ் நாட் அட் ஆல். இது வந்து ஈஸி இல்ல. ஓகே, நினைக்கிறாங்க ஏதோ தெரியாதவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்னப்பா இருக்கு, சும்மா போன்ல பார்க்கலாம் தடவுறோன்ட்டு. பட் இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 100-200 பேரோட உழைப்பு இருக்கு.
ஸோ 6 மாசத்துல கிட்டத்தட்ட நினைச்சு பாருங்க, ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 10 படம் நான் பண்ணிட்டேன், இதுக்கு ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்டுக்கு தெரிஞ்சவங்க தெரியும். கரெக்ட். இந்த வெர்டிக்கல் வேர்ல்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இது தெரியும். இது நாட் அன் ஈஸி. நம்ம கடந்து போயிடுவோம். ஏன்னா பிகாஸ் ஸ்டோரி டிவி அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. பட் ஸ்டோரி டிவி பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டென்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா அதுக்கான நல்ல கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது நல்ல கண்டென்ட்ஸ் மட்டும் தான் எப்பவுமே வெளியே வரும். ஸோ அதில் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ரெண்டாவது ஃப்ரீடம் கொடுப்பாங்க, கிரியேட்டிவ் ஃப்ரீடம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு அடுத்த கட்ட சினிமாவுக்கு இது எங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? பட் எனக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 படங்கள் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு சீரியஸாகவே. மோர் என்ன சொல்றது, ஒரு மோர் சேலஞ்சிங் தான். பட் எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரௌட் சீசன். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் எடுத்து ஒரு 10 வருஷத்துல ஒரு 10 படம் எடுக்கிற ஃபீலிங். இந்த 6 மாசத்துல 10 படம், 10 ஜேர்னர்ஸ். நாட் ஒன்லி எல்லாமே ஒரே ஜேர்னர்ல 10 டிஃபரெண்ட் ஜேர்னர். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். கௌபாய் ஹஸ்பண்ட் வந்துடலாம். ஓகே. புதுசா குதிரையெல்லாம் லான்ச் பண்ணி சீரியல்ல கூட லான்ச் பண்ணது கிடையாது மாதிரி குதிரையெல்லாம் லான்ச் பண்ணி ஹீரோ சார் வந்து பேசி போகும்போது சொல்லிட்டு போனாரு. நல்லா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸாவே சூப்பரா இருந்தது மாதிரி சொன்னாரு. ஸோ சொல்லுங்க, ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. மை கௌபாய் ஹஸ்பண்ட். ஓகே. ஸோ இந்த கதையை எங்களுக்கு ஸ்டோரி டிவி கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி போக்கி மெக்கானிக் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் சார் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரி டிவி வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட், இது கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டோம். ஒரு யூஸ்வலாக ஒரு 4 வீட்டுக்குள்ள வந்து சீரியல் ஃபார்மேட்ல பண்ற கதை இல்லை. இது வந்து ஒரு ஃபாரின்ல ஒரு இன்டர்நேஷனல் ஒரு படத்தோடைய ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கண்டென்ட் தான். சரிங்களா? ஸோ குதிரை வச்சு 3 நாள் எப்படா பண்றது, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸ்கிரிப்ட் நாங்கள் வச்சுட்டு ஒரு குதிரையை வச்சு சேலஞ்ச் பண்ணோம். அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ வேணும், ஆல்சோ வந்து அது ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோயின் வேணும், அதுக்கான ஒரு லொகேஷன்ஸ் வேணும். கிட்டத்தட்ட இந்த கதை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு. ஒரு மாடர்ன் வேர்ல்டும் காமிக்கணும், அப்படியே கட் பண்ணா கான்ட்ரவர்சியான ஒரு வில்லேஜ் ஃபார்ம் லேண்ட் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியும் காமிக்கணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எப்படி தேடும்போது ஒரு 10 நாள் சொல்றேன். ஓகேங்களா? பட் நாங்க வெர்டிகல் 10 நாள் எடுத்துக்க மாட்டோம். நான் வந்து ஒரு படத்துக்கு 100 நாள் சொல்லுவாங்களே ப்ரீ ப்ரொடக்ஷன், பட் எங்களுக்கு 10 நாள் பெருசு. 10 நாள் நாங்க இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் எடுத்து லொகேஷன் பார்த்து அந்த என்ன குதிரை போலான்றது அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி எப்படி பண்ணலான்ட்டு, அதுக்கு ஹீரோக்கு என்ன காஸ்டியூம் போலாம் அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி, ஓகேவா? ஸோ ஹீரோயினுக்கு காஸ்டியூம் இப்படி தான் இருக்கணும், ஸோ அவங்களுடைய காம்பினேஷன் இப்படி தான் இருக்கணும்ன்றது கிட்டத்தட்ட இந்த 10 நாள் 10 ராத்திரின்னு கூட சொல்லலாம். ஸோ நைட்டு பக்கம் தூங்காம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் டெமோ பார்த்து ஸோ பண்ணி தான் இதை வந்து ஃப்ளோருக்கு கொண்டு வந்தோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள். இன்னைக்கு லாஸ்ட் டே சந்தோஷமா படத்தை முடிச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. வாவ், கிரேட். மக்களும் அதுக்கு ஏத்த கண்டிப்பா இதுக்கு முழு ஒத்துப்பை வந்து கண்டிப்பா டீம் தான். இது உழைச்ச டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஹீரோஸ்ல இருந்து ஹீரோயின்ல இருந்து எல்லாருல இருந்து ஸ்டோரி டிவி அவங்களும் ஃபுல் என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுப்பாங்க, அது பண்ணுங்க, டெஃபினட்டா அது சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓடிடி சேனல் லைக் இந்த மாதிரி ஒரு வெர்டிகல் ட்ராமா ஆப்ஸ் நிறைய வரணும் யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ என்னடா நம்ம சினிமால சாதிக்கலையே அப்படின்ற ஒரு அந்த கசப்பு இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கையிலேயே ஒரு சினிமா தியேட்டர் வந்துருச்சு. ஸோ அந்த சினிமாக்குள்ள நம்ம டெய்லி ஒரு படம் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட், சூப்பர். நான் அடுத்து நெக்ஸ்ட் அதுதான் கேட்கலான்னு வந்தேன். நம்ம தெருக்கூத்துல இருந்து தியேட்டர் வந்துடலாம், தியேட்டர்ல இருந்து டிவி வந்துடலாம், டிவில இருந்து டிவிலே நம்ம சினிமா சீரியல்ஸ் நிறைய வந்துடலாம். இப்போ வெர்டிகல்ல ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுக்கு மக்கள் எவ்வளவு அடாப்ட் ஆயிருக்காங்க, ஃபியூச்சர் இதுக்கானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் சார். சார் சினிமா இருக்கும் சார், ஓகேங்களா? வெர்டிகல் இருக்கும் சார். இது இன்னொருக்கான ஒரு ஃபார்ம் தான் சார், ஓகேங்களா? மெயின் ரோட்ல போகலாம் சார், பைபாஸ்ல போகலாம் சார். ஆனா போய் சேர இடம் ஒரே இடம் தான் சார். ஸோ சினிமா எப்படி இருக்குமோ இது எல்லாமே வரும் சார், கண்டிப்பா சஸ்டெயின் ஆகும், இன்னொரு அடுத்த பரிமாணத்துக்கு தான் எடுத்து போகும் தவிர. ஸோ இதுக்கு அதாவது அழிவுன்றது சினிமாக்கும் சரி எந்த இண்டஸ்ட்ரிக்குமே இல்லை சார். ஸோ அப்கிரேடபிள் தான் ஆகும் தவிர்த்து. ஸோ இது இன்னொரு என்டர்டைன்மெண்ட் ஒரு வேர்ல்டை தான் கிரியேட் பண்ணுவேன் தவிர்த்து. ஸோ இதோட வீழ்ச்சியாக தான் இருக்கும் தவிர இது எழுச்சியாக தான் இருக்கும் தவிர வீழ்ச்சியா இருக்கு. கிரேட், எஸ், சூப்பர் ஹாப்பி. ஏன்னா 6 மாசத்துல 10 ஸ்டோரி எடுத்து அதை ஹிட் வேற கொடுத்துருக்கீங்க. அது இப்போ ஸ்டில் போயிட்டு இருக்கு ப்ராசஸ். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 10 படத்துக்கு 10 ஹீரோ. ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சோ ஒவ்வொரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க ஒர்க் பண்ற ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். சோ நாட் ஒன்லி ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு ஹீரோ கிட்ட சொல்லி அவங்க நடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஹீரோ கிட்ட இருந்து டைரக்டர் கத்துக்கலாம். நாட் ஒன்லி ஹீரோ, ஆர்டிஸ்ட். as an artist ஒரு நீ இப்படிதான் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை, ஓகேங்களா? அவங்க ஒன்று பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும், இது நல்லா இருக்கு, நம்ம வேணும்னா பெட்டர்மெண்ட் சொல்லலாம். ஸோ எனக்கு வந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அப்படிதான். ஸோ அதான் சொல்றேன் இல்லையா,
ஒரு 10 படத்தோட ஒரு 10 வருஷம் பண்ண ஒரு 10 படத்தோட மொத்த விஷயமும் இந்த 6 மாசத்துல மாசத்துல 10 ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா தான் நான் பாக்குறேன். கிரேட், சூப்பர். இந்த அச்சீவ்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள். கண்டிப்பா. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நிறைய இந்த என்டர்டைன்மெண்ட் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ சோ மச். வெற்றி வந்துட்டே இருக்கு. எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.